பாஸ் சீசன் 9ல் அரோரா அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ்கள் வந்தாலும் போக போக எல்லோருடைய நல்லா ஒரு வரவேற்பு பெற ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் ஃபைனல் நோக்கி வரும்பொழுது திவ்யாவா அரோராவான்ற அளவுக்கு கூட அவங்களுடைய ஓட்டுகள் மக்கள் அதிகமாக கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் ஒரு Q&A செஷன் மாதிரி நடந்தப்போ ரசிகர்களிடையே நிறைய விஷயங்களை அவங்க லைவில் பேசியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, உண்மையிலேயே எனக்கு இந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, எனக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னும், எந்த விதமான விஷயங்களையும் நெகட்டிவாக பாசிட்டிவாக எந்த கோணத்தில் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் இங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் உள்ளே வரும்போது வேறு மாதிரி இருந்தாலும் இப்போது நான் பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதுக்கு அப்புறமாக நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்ததுமே முதல்ல வாங்கி சோஷியல் மீடியாவை தான் என்னுடைய ஃபோனை வாங்கி நான் செக் பண்ணேன். காரணம் என்னென்னா, மக்கள் என்னை எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் தான் அவங்களுடைய பார்வையில் என்னையே நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது நான் ரொம்ப அழகாக இருந்தேன். அப்போ எந்த அளவுக்கு மக்கள் என்னை நம்பியிருக்காங்க அப்படின்றது எனக்கு அந்த விஷயம் நல்லாவே புரிஞ்சது அப்படின்னு அரோரா அவர்கள் பேசியிருக்காங்க. உங்களுடைய திருமணம் எப்போ, அது துஷார் கூட தானான ஒரு ரசிகர் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிரிச்சுட்டு இல்லை எனக்கு மாஸ்டர்ஸ்லாம் பண்ண வேண்டிய ஐடியா இருக்குது, அதனால் அப்ராட்லாம் போயிட்டு மேரேஜ் அப்படின்றது லேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்க துஷாரை தான் திருமணம் பண்ண போகிறாங்களா, அவரை லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற எந்த விஷயத்தையுமே அவங்க சொல்லவே இல்லை. இருந்தாலும் இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் சிவகார்த்திகேயன் அதே போல் அதர்வா ஜெயம் ரவி நடித்து பொங்கல் அப்போ வெளியான திரைப்படம் தான் பராசக்தி. இந்த திரைப்படத்தை சுதா ஹோங்ரா இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய ஒரு விழாவில் பேசியிருக்கும் பொழுது பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுதா ஹோங்ரா அவர்கள் ரீடிங்கே சிவகார்த்திக் அவர்கள் பார்க்குறதில்ல, ஆனால் ஜெயம் ரவியும் அதர்வாவும் அதை பார்க்குறாங்க, இது ரொம்ப பேட் ஹேபிட் அப்படின்ற மாதிரி அவரை இவங்க கொஞ்சம் கலாய்க்க, அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் என்னமோ ரீடிங்ஸே நீங்கள் தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க, இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் இத்தனை படம் நடிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்கள தாக்கி பேசுகிற மாதிரி பேசியிருப்பார். இந்த வீடியோவும் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.